பண்றது, ஓகேவா? ஒரு எஸ்கியூல வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது எப்படி, அதுல வந்து டேபிள் கிரியேட் பண்றது எப்படி, அந்த டேபிளுக்கு வந்து அந்த நாட் நல் செட் பண்ணி கன்ஸ்டன்ஸ் எப்படி செட் பண்றது. கன்ஸ்டன்ஸ்னாலே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ட்ரி கொஸ்டின்ஸ் அதெல்லாமே, ஓகேவா? ஸோ லைக் கன்ஸ்டன்ஸ்னா என்ன, ஓகே, ஒரு ரூல் செட் பண்றோம் ஒரு காலத்துக்கு. அதுல வந்து நாட் நல் பார்த்தோம், யூனிக் பார்த்தோம். யூனிக்னா என்ன சொல்லுங்க, யூனிக்னா என்ன, யூனிக் எதுக்காக செட் பண்றோம்? ஒரு டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது சார் அது ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த ஒரு ஐடியை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறது யூஸ். அப்ப பிரைமரி கீனா என்ன? சார் பிரைமரி கீனா ஒரு காலம்ல ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் பிரைமரி அதுதான், கீயா? பிரைமரி கீயும் யூனிக் கீயும் ஒன்று தான், ஓகேவா? யூனிக் கீ என்ன வேலையை பண்ணுமோ அதே தான் பிரைமரி கீயும் பண்ணும், ஓகேவா? புரிஞ்சா? ஆனா பிரைமரி கீ ஒன்லி ஒன் காலம் தான் செட் பண்ண முடியும், புரிஞ்சா? ஸோ சார் பிரைமரி கீ அஸ் ஏ யூனிக் கீன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஓகே, ஸோ நேற்று இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். எனக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல இருந்து உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன்டா அப்படிங்குவாங்க, அந்த மாட்டோம். நான் காலேஜ் யூஜி படிச்சதுல இருந்து இந்த கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா? நான் யூஜியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணனால நான் இருக்கு, ஓகே. அங்க கொண்டு இந்த இன்டர்வியூ கேட்பாங்க, பிரைமரி கீ ஃபாரின் கீ எல்லாம் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட். நோட் பண்ணிக்கோங்க, ஃபாரின் கீ. அடுத்து ஃபாரின் கீ, ஓகே. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த பிரைமரி கீ, சரி, யூனிக் கீ, பிரைமரி கீ, ஃபாரின் கீ, இந்த மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. ஃபாரின் கீனா என்ன சார் அப்படின்னா, எ ஃபாரின் கீ இஸ் எ ஃபீல்ட், எ ஃபாரின் கீ இஸ் எ ஃபீல்ட் இன் ஒன் டேபிள். திரும்ப சொல்றேன், எ ஃபாரின் கீ இஸ் எ ஃபீல்ட் இன் ஒன் டேபிள். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், எ ஃபாரின் கீ இஸ் எ ஃபீல்ட் இன் ஒன் டேபிள். ஒரு டேபிள்ல அது ஃபாரின் கீ இருக்கும். தட் ரெஃபர்ஸ் டு தி பிரைமரி கீ இன் another டேபிள். ஓகே, தட் ரெஃபர்ஸ் டு தி பிரைமரி கீ இன் another டேபிள். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. எ ஃபாரின் கீ இஸ் எ ஃபீல்ட், ஓகே, ஃபீல்ட் இன் ஒன் டேபிள், ஓகேவா? ஒரு ஃபீல்டில் வந்து ஃபாரின் கீ நீங்க செட் பண்ணிக்கலாம். தட் ரெஃபர்ஸ் டு தி பிரைமரி கீ இன் another டேபிள். அது வந்து எதை சார்ந்து இருக்கணும்னா, இன்னொரு டேபிளோட பிரைமரி கீ அதை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும், புரியுதா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு டேபிளுக்கு வந்து நம்ம ஃபாரின் கீ வந்து செட் பண்றோம், ஓகேவா? இப்போ லைக் சே கால்டு தி சைல்டு, ஓகே, த டேபிள் வித் தி ஃபாரின் கீ இஸ் கால்டு தி சைல்டு டேபிள். இப்போ சைல்டு டேபிள்ன்ட்டு ஒரு இது நம்ம ஃபாரின் கீ செட் பண்றோம். த டேபிள் வித் தி பிரைமரி கீ கால்டு தி ரெஃபரன்ஸ் பை பேரண்ட் டேபிள். ஓகே, பேரண்ட் டேபிள் இருந்தால் அதை எடுத்துக்கிட்டா. அப்போ நான் இதில் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனா, டேபிளில் இப்போ ரெண்டு நான் கிரியேட் பண்ணணும். ஒரு இதில் ஒரே நிமிஷம், சிம்பிளா எக்ஸாம்பிள் இருங்க. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் சாட்சிப்பிள்ளைன்னு எடுக்கிறேன். நான் டைப் பண்ணி திருப்ப திருப்ப கிரியேட் பண்ணணும். ஒரே நிமிஷம். பிரைமரி கீ அண்டு ஃபாரின் கீ எக்ஸாம்பிள் கோட். இவன் பண்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங் டேபிள்ஸ் வித் பிரைமரி அண்ட் ஃபாரின் கீஸ். அவன் என்ன பண்றான் பாருங்க, கிரியேட் தி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் வித் தி பிரைமரி கீ, ஓகேவா? அப்ப டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்றான், ஓகேவா? இதை நம்மளும் கிரியேட் பண்ணுவோம், அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். இது டக் டக்குன்னு பண்ணிடலாம், பாத்தீங்களா? ஸோ மை எஸ்கியூஎல் கமாண்ட் லைன் கிளைண்ட். ஸோ கமாண்ட் லைன் கிளைண்ட்ல 1 2 3 4 5 பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ டேட்டா பேசஸ், ஓகேவா? இதில் என்ன டேட்டா பேஸ், நேற்று வந்து ஜனவரி 6ன்னு ஒன்று பண்ணோமா, அதை ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் ஜனவரி 6_DB. நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணும், கொச்ச கொச்ச கொச்சன் இருக்கு. சாரி, ட்ராப் டேட்டாபேஸ் Jan 6_DB. அதை ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு டேபிள், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோம். இன்னைக்கு கிரியேட் பண்ணுவோம், சரிங்களா? டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க சொல்லுங்க? கிரியேட் டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் ஸ்பேஸ் Jan 7_DB செமிகோலன், கிளிக் என்டர். ஓகே, ஒரு டேட்டாபேஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். யூஸ் 7_DB யூஸ் கொடுக்கணும்ல, இல்லைனா எரர் வரும். எந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகுன்னு தெரியணும்ல, ஓகே. யூஸ் கொடுத்துட்டேன், அப்பதான் இந்த டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓ, இது இப்படி வருதா? இது எடுக்கும்னு நினைக்கிறேன். கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸு
டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து வேணாம் இது, அப்போ இது வேணாம், இருங்க டைப்பே பண்ணிடுவோம். ஐயோ இது எப்படி என்ட்ரு கொடுக்கறது? செமிகோலன் வச்சா எக்ஸைட் ஆயிரு சார். ஓகே, ஸோ கிரியேட் டேபிள் CREATE கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட். ஓகே, டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா, அவன் வழிக்கே நான் வரேன். டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறான், அது வந்துட்டு இன்டீஜராக செட் பண்ணுறான். ஓகேவா, நல்லா கவனிங்க. கிரியேட் டேபிள், ஒரு டேபிள் கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரியும். கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி, அதை இன்டீஜராக செட் பண்ணுறேன். அதை வந்து பிரைமரி கீயாகவும் செட் பண்ணுறேன். ஓகேவா, பிரைமரி கீனா உங்களுக்கு தெரியும், நேற்று தான் சொல்லி கொடுத்தேன். புரியுதா கைஸ்? ஸோ பிரைமரி கீயாக செட் பண்ணிட்டேன். அடுத்து என்னது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வந்து நாட் நல்லா. ஓகே, அடுத்த கமா டிபார்ட்மெண்ட் நேமு, டெப்ட் நேமா, டிபிடி டெப்ட் நேம்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறான். அதில் வார்க்கர் 50 தான் வச்சுக்கிறான். நம்ம 255 காமனாக என்ன இருக்கோ அதை வச்சுக்கோம். ஓகேவா, இதை வந்து அவன் நாட் நல்லா செட் பண்ணிக்கிறான். நாட் என்னன்னு தெரியும்ல? டெல் மீ கைஸ். எஸ் சார். அந்த இடத்துல நல் வேல்யூ எம்டி இருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போதைக்கு அந்த 2 தான் வச்சுக்கிறான். செமிகோலன் கிளிக் என்டர். யூஸ் டேட்டாபேஸ். என்னப்பா? இல்ல யூ ஹேவ் an error SQL syntax, check the manual correspond MySQL server function, the right syntax is near primary key. பிரைமரி கீ வந்து MySQL இப்படி யூஸ் பண்ணலாமா? தப்புன்னு நினைக்கிறேன். இது MySQL இப்படி யூஸ் பண்ணலாமா? ஏன்னா ஒவ்வொரு சர்வருக்கு அது மாறும். பிரைமரி கீ கரெக்டான. ஓகே, த சேம். ஓகே MySQL வந்து இப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிரைமரி கீ இது வந்து MySQL நீங்கள் படிக்கிறீங்க, இதில் சின்னதாக சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நேற்று நம்ம இதானே படித்தோம். ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரைமரி கீ ரவுண்ட் ப்ராக்கெட்டில் டெப்ட் ஐடி அதை வந்து நான் பிரைமரி கீயாக செட் பண்ணுறேன். இப்போ அதான் வருது. கிரியேட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா என்ன? கிரியேட் டேபிள் நேம். ஓகே இருங்க, தலைவலி. இதைத்தான் நானும் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் என்ன? ஓ, எதில் நாட்னல்லுக்கு ஸ்பேஸ் வரும்னு சொல்லுது சார். மேலே இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஓ, இதுதான் இஷ்யூவா? சாரிப்பா, அதை கவனிக்கவே இல்லை. நாட்னல், சாரி. ஓகே, இப்படி நீங்கள் பிரைமரி கீ கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு நீங்கள் பிரைமரி கீ செட் பண்ணிக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அது எடுக்கும். ஓகே, பிரைமரி கீ ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, அது முக்கியம்ப்பா. ஆமாப்பா, அதை விட்டுறாதீங்கப்பா. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு இன்டீஜராக செட் பண்ணிட்டேன். அதை வந்து பிரைமரி கீயாகவும் செட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் ஐடி வேர்க்கர் அதை நாட் நல்லா செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு டேபிள் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டேபிளுக்கு வந்து இவன் கீழே கொடுத்துருக்கான் பாருங்களேன். செட் அஸ் பிரைமரி கீ இன்ஷூர் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் யூனிக் ஐடென்டிஃபை. எவ்ரி டிபார்ட்மெண்ட்னா ஐடி, அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து பிரைமரி கீயாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறானா? ஓகே, இன்சர்ட். ஓகே, ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணுமா இதுக்கு? ஓகே இருங்க, நான் பண்ணி விட்டுறேன். ஒரு வேல்யூ எப்படி, ஒரு டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க? படிச்சிருக்கீங்களா? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்னது? டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட்ஸ். அதில் டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வந்து என்னென்ன வேல்யூ நீங்கள் இது பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் இதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே வேல்யூ கொடுக்கலாம். எப்படின்னா தெய்வம் கொடுத்துருக்கான் பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி இப்படி கொடுத்துருக்கானா? ஓகே, ஸோ என்னென்ன அதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கணும்? டெப்டா, டிஇபிடி டெப்ட் ஐடி, அதுக்கும் நீங்கள் வேல்யூ கொடுக்க போறீங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கைஸ்? இன்னொரு காலம் என்னது? டிபார்ட்மெண்ட் நேம். டெப்ட் நேமுக்கும் நீங்கள் வேல்யூ கொடுக்க போறீங்க. ஸ்பேஸ் வேல்யூஸ் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அது இன்டீஜராக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. டிபார்ட்மெண்ட் நேம் வந்து MCA அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, செமிகோலன் கிளிக் என்டர்.
கொரி ஓகே ஆயிடுச்சா? இதே மாட்டம் நீங்க ஒரு 2 3 இது கொடுக்கலாம். ஏதோ சாரி இது வர மாட்டேங்குது. இந்த மட்டும் ஒரு 2 3 வேலையை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் திருப்பி நான் 1ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும் சொல்லுங்க பாப்பா யாராவது. திருப்பி சார் நான் எரர். எரர் டூப்ளிகேட் என்ட்ரி 1 கீ டிபார்ட்மெண்ட் பிரைமரி எப்படி வருதா? எஸ்ஆர் நோ? இப்போ தெரியுதா பிரைமரி கீ என்னன்னு? டெல் மீ गाइस. எஸ் எஸ் சார். என்னால அதே வேல்யூவே ஆட் பண்ண முடியல பாருங்க. அந்த ஒண்ணுங்கிறத திரும்ப என்னால ஆட் பண்ண முடியல. ஓகேவா? அதே மாட்டம் இப்ப இங்க பாருங்களேன். இப்ப நான் வந்து இங்க நான் 2ன்னு கொடுக்குறேன். ஆனா இந்த எம்சிஏ வந்து நான் எம்டியா வச்சு நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓ இது எம்டினா ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகே ஓகே. அதுல எதையுமே கொடுக்காம டைப் பண்ணா இட் ஷோவிங் நாட் நல். ஓகேவா? ஸோ சுத்தம். சரி ஓகே. இதில் நான் எதையுமே கொடுக்காம கொடுத்தா எரர் வரும். ஓகே எம்டிஏ அப்படி கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் பிசிஏ அப்படின்னு கொடுக்குறேன். டூப்ளிகேட் என்ட்ரியா சாரி 3. ஓகே இப்போ வந்து ஷோ எப்படி வந்து டேட்டா வியூ பண்ணி பார்ப்பீங்க? செலக்ட் ஸ்பேஸ் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் டிபார்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதானே கைஸ்? படிச்சிருக்கீங்கல்ல? ஓகே புரியுதா சார்? என்ன சார் நீங்க நாட் நல்னு சொன்னீங்க, ஆனா அங்க போய் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நாட் நல் தான் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது நீங்க எதையுமே கொடுக்காம கொடுத்தா தான் எம்டியா வரும். இந்த இடத்துல நல்லுன்னு வந்து ஸ்டோர் ஆயிரும் ஆக்சுவலா. ஓகே அது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே பைத்தான்ல இப்படி போட்டால் நல்லுன்னு அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். ஓகே ஸோ அப்போ இப்படி ஒரு டேட்டா இருக்கு. ஓகே இதை நம்ம ஆல்டர் பண்ணுமே அந்த இடத்துல டேட்டா இல்லைன்னா சரி ஓகே அதை விடுங்க, அது இருக்கட்டும் பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா எம்சிஏ பிசிஏ ஓகேவா செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டேபிள் என் கையில் இருக்கு. கரெக்டா கைஸ்? இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி வியூ பண்ணி பார்க்கறதுன்னு யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ. நோ சார். ஓகே குட். இப்போ அடுத்த ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போறேன். எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஓகே நல்லா கவனிங்க. அந்த எம்ப்ளாயி டேபிள்ஸ் என்ன பண்றான்னா கிரியேட் டேபிள் எம்ப்ளாயிஸ். அதுல அங்க வந்து எம்ப்ளாய் ஐடின்னு ஒன்று கொடுக்குறான். அதை வந்து பிரைமரி கீயா செட் பண்றான். எம்ப்ளாய் நேம் கொடுக்குறான். டிபார்ட்மெண்ட் ஐடியும் கொண்டு வரான். நல்லா கவனிங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி எங்க இருந்து எடுத்துட்டு வரான்? அவன் ஃபாரின் கீயா எடுத்துட்டு வரான். என்னன்னா ஃபாரின் கீ என்னது? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி கம்பல்சரியா வேற ஒரு டேபிள்ல அது பிரைமரி கீயா இருக்கணும். புரியுதா? எஸ்ஆர் எவ்ரி ஒன் புரியுதா எஸ் கைஸ்? சார். இப்போ நான் வந்து இந்த கோடை நான் டைப் பண்றேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயிஸ். இங்க பாருங்க எப்படி பாருங்க கோட். இப்போ நான் வந்து இப்போ நான் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. அதுல வந்து எது பிரைமரி கீயா இருக்கு? டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து பிரைமரி கீயா நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு போட்டு நல்லா கவனிங்க. ஓகே இதுல வந்து ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். இதுல எம்ப்ளாயின்னு போட்டு எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம். ஓகேவா? எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் இஎம்பி ஐடி வந்து இன்டீஜரா செட் பண்ணிக்கிறேன். ஓகே இதை வந்து நீங்க பிரைமரி கீயா செட் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்க கூட செட் பண்ணிக்கோங்க பிரைமரி கீ. ஓகேவா? பிரைமரி கீ ஸ்பேஸ் வருமா? இல்ல ஸ்பேஸ் வரும். பிரைமரி கீயா நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்னது? இஎம்பி நேமா பிரைமரி கீ எம்ப்ளாயி நேம். ஓகே அதை வந்து நாட் நல்லா செட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே எம்ப்ளாயி நேம் இஎம்பி நேமு வேர்கேரு 255 அதை வந்து நான் நாட் நல்லா செட் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை விட்டுருங்க. நாட் நல்லா தேவையில்லை விட்டுருங்க. அடுத்து நல்லா கவனிங்க. இந்த எம்ப்ளாயில வந்து அதாவது இப்போ எம்சிஏ டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி இருக்கான். ஓகேவா? பிசிஏ டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி இருக்கான். ஓகேவா? அந்த மாதிரி கணக்கு. ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயில வந்து அங்க இருக்கிற பிரைமரி கீ நான் இங்க கொடுக்கணும். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். அப்ப அங்க இருக்கிற பிரைமரி கீ என்னது சொல்லுங்க? டெப்ட் ஐடி. அப்ப அவங்க என்ன கொடுக்குறான்? இங்கேயும் அதே தான் கொடுத்துருப்பான் பாருங்க. டெப்ட் ஐடி கொடுத்துருக்கானா? அங்க என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். டெப்ட் ஐடி இன்ட்டு அப்படின்ட்டு. புரியுதா? ஓகே ஆனா எனக்கு அந்த டெப்ட் ஐடியில வந்து என்ன நான் செட் பண்றேன் அப்படின்னா ஃபாரின் கீயா செட் பண்றேன். ஃபாரின் கீ வந்து டெப்ட் ஐடி ரெஃபரன்சஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி. புரியுதா? ஓகே இதுதான் கான்செப்ட். நல்லா கவனிங்க. கோட் எப்படி எழுதுறேன் பாருங்க. கமா ஃபாரின் FOREIGN. ஓகே FOREIGN ஃபாரின் கீ. ஓகே ஃபாரின் கீன்னு செட் பண்றேன். எதை செட் பண்றேன்? அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே அத அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே டெப்ட் ஐடி இதை நான் செட் பண்றேன். ஓகே இது வந்து ரெஃபரன்ஸ் REFERENCE ரெஃபரன்ஸ். இது எதுல இருந்து ரெஃபரன்ஸ் நீங்க எடுத்துக்கணும்னா ரெஃபரன்சஸ். ஓகே ரெஃபரன்சஸ்
எந்த டிபார்ட்மெண்ட்ஸுங்கிற அந்த டேபிள் நேம் மேலே டிபார்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த டெப்ட் ஐடியை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். இதை நீங்க போட்டு பார்த்தா மட்டும்தான் புரியும் கைஸ். இல்லைன்னா பாக்குறதுக்கு ஓகே அப்படின்னு தோணும். நீங்க தனியா பண்ணீங்கன்னா குழப்பம். தயவு செஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து கம்பல்சரியா அந்த வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து அது பிரைமரி கீயா இருக்கணும். இல்லைன்னா அது சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? அப்ப ஃபாரின் கீன்னு அப்ப போட்டா அது எடுக்கும். ஃபாரின் கீயை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு போட்டேன். ஃபாரின் கீயை வந்து டிபார்ட்மெண்ட் சாரி இந்த டிபார்ட்மெண்ட் ஃபாரின் கீயா செட் பண்றேன். அதோட ரெஃபரன்ஸ் எங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள அது இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? அதை தான் அவன் இங்கே போட்டிருக்கான். ஓகே, கீழே இப்போ படிச்சு பாருங்களேன். அவன் என்ன போட்டிருக்கான்? டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த டிபார்ட்மெண்ட் ensure each department has a unique identifier. Employees ensure that employees has unique identifier. ஃபாரின் கீ கொடுத்துருக்கான் பாருங்களேன். டிபார்ட்மெண்ட் இது எம்ப்ளாயிஸ் டேபிள்ல ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகே, இந்த ரிலேஷன் ஈச் எம்ப்ளாயி பிலாங்ஸ் ஏ டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ கொடுத்துரும். ஆன்சர் வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டி கொடுக்கும் பாருங்க. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இருங்க, கீழே அவுட்புட் மொத்தமா போடலையா அவன்? சரி, ஓகே இருங்க. இப்போ இதை ரன் பண்ணுவோம். செமிகோலன். ஓகே ஆச்சா? இப்போ வந்து இதுக்கு டேட்டா கொடுக்கணும்ல நம்ம. இதுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணுமா? இன்சர்ட் இன்டூ ஓகே insert into எம்ப்ளாயி. இதுக்கு வந்து என்னென்ன இஎம்பி ஐடிக்கு எனக்கு டேட்டா வேணும், இஎம்பி நேமுக்கு எனக்கு டேட்டா வேணும், டெப்ட் ஐடிக்கு எனக்கு டேட்டா வேணும். கரெக்டா? ஸ்பேஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிங்க கைஸ். ஓகே, எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேமு கொடுத்துட்டேன். வேல்யூஸில் வந்து ஓகே ஒன்று அவன் கொடுக்கறதே கொடுப்போம். இஎம்பி நேம் வந்து இப்போ தேவா. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து அங்கே இருக்கிற ஐடியை கொடுங்க. ஓகேவா? அப்போ தேவா வந்து நான் எம்சிஏ நான் கால்குலேட் பண்ணிக்குவேன். புரியுதா கைஸ்? புரியுதா? அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 1ன்னு கொடுப்பேன். ஓகேவா? புரியுதா? இப்போ எம்சிஏனா என்னப்பா? எம்சிஏக்கு ஒரு ஐடி செட் பண்ணிக்கிறேன்ப்பா. அதாவது உங்க காலேஜில் எத்தனை கோர்ஸ் இருக்கு? இது எதுக்காக இதை நான் பண்றேன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். உங்க காலேஜில் எத்தனை கோர்ஸ் இருக்கும்? ஒரு 10 கோர்ஸ் இருக்குமா? டெல் மீ கைஸ். எஸ் சார். எம்சிஏ, பிசிஏ, பிடெக், ஐடி, இந்த மாதிரி ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஐடி செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடி தான் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஒரு எம்சிஏக்கு வந்து 1ன்னு செட் பண்ணியிருக்காங்க, பிசிஏக்கு வந்து 3ன்னு செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீ வந்து இங்கே என்ன பண்றேன்னா, இப்போ ஒரு பையன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றான். இப்போ தேவா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. தேவா நீங்க எந்த கோர்ஸ் நீங்க விருப்பப்படுறீங்க? நான் எம்சிஏ ஜாயின் பண்ணும் சார் அப்படின்ட்டு. அப்ப நீங்க எம்சிஏ நீங்க கொடுக்க வேணாம், அதோட ஐடியா கொடுத்தா போதும், அதை எடுத்துக்கோ எம்சிஏன்னு. எஸ்ஆர் நோ? புரியுதா புரியலையா? புரியுது சார். அடுத்து பிரியா வராங்க. நீ எந்தம்மா என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ற? நான் வந்து பிசிஏ ஜாயின் பண்றேன். உடனே அந்த இடத்துல அவன் என்ன போடுவான்னா 2ன்னு போடுவான். சாரி 3ன்னு போடுவான். 3னா இங்க பிசிஏவோட ஐடியா போடுவான். அடுத்து வந்து அந்த இவங்க இப்ப விஜய் வராங்க. சார் நான் வந்து பிடெக் ஜாயின் பண்றேன். பிடெக்னா 2ன்னு போடுவாங்க. அப்ப நீ பிடெக்னு டைப் பண்ண வேணாம், அந்த ஐடியா கொடுத்தாலே அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். புரியுதா? எஸ்ஆர் நோ? எஸ் சார். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கைஸ். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சுட்டு இஎம்பி நேம் ஸ்பெல்லிங் பாருங்க, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் ஷோயிங் எரர். ஓகே, கொரி ஓகே ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், செலக்ட் ஸ்டார்னா இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வரும். ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இதுல என்ன தப்பு? எம்ப்ளாயி ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பா கைஸ்? செலக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஓகே, இப்படி புரியுதா? ஸோ இந்த மாட்டம் ஐடி செட் ஆயிடுச்சு பாருங்களேன். புரியுதுல கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன்? ஓகே, இதுலயே இப்போ இன்னொன்று நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு இதே வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். 10ன்னு கொடுக்குறேன், எரர் வருது. ஏன் நான் 10ன்னு கொடுத்து இருங்க இதை நான் நேமெல்லாம் மாத்துறேன். 105 102ன்னு கொடுக்குறேன். இருங்க ஒரே நிமிஷம் செக் பண்ணி பார்ப்போம் இதை மட்டும். இது ஏன் எரர் வருது சொல்லுங்க பார்ப்போம்.
இப்போ நான் ஐடி நான் மாத்திட்டேன். ஆனா தேவான்னு ஒருத்தர் வராரு. ஏன் ஒரே தேவ இல்லாம இன்னொரு தேவம் வராருல, நான் ஓகே வந்துட்டாரு. ஆனா நான் 10ன்னு கொடுக்குறேன், ஏன் சேவ் ஆகல? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில் அந்த பேர் நேம் ஆ நம்பர் கொடுக்கணும். அந்த அப்படி 10ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்ல. கரெக்டா? அதுதான் இங்க சொல்லுது. புரியுதா கைஸ்? ரெஃபரன்ஸ் பை cannot add or update child row foreign key constraint fails. ஏன்னா அப்படி ஒரு 10ஆம் நம்பருங்கிற ஒரு இதே இல்ல. நீ எந்த தைரியத்துல போய் நீ ஆட் பண்ற அப்படின்னு சொல்லுது. எஸ் ஆர் நோ? புரியுதா புரியலையா? புரியுது. ஆ இப்ப தெரியுதா ஃபாரின் கீனா என்னன்ட்டு? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். Yes, sir. ஆ Yes, sir. அப்ப அங்க நீ அப்ப டிஃபால்ட்டா நீ செட் பண்ணிடுற. ஓகேவா? இது எங்க வரும் நல்லா சொல்லுங்க பாப்போம். இந்த கான்செப்ட் எங்க உங்களுக்கு தேவைப்படுன்னு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஃபோன் நம்பரு நீங்க சில டைப் பண்ணீங்கன்னா +91 அப்படின்னு டைப் பண்ணா இந்தியா கோடு. இதே +97 போட்டீங்கன்னா துபாய் கோடு. இதே +87 போட்டீங்கன்னா இன்னொரு கண்ட்ரி. கரெக்டா கைஸ்? இந்த மட்டும் தானே வரும். எஸ் ஆ எஸ் சார். அப்ப நீ போய் பிளஸ் உன் இஷ்டத்துக்கு 198 900 போட்டு நீ நம்பர் போட்டனா அது என்ன கணக்கு? அப்ப அதை அவன் டேபிள் அவன் சேவ் பண்ணி வச்சிருப்பான் காமனா அந்த ஒரு டேபிள்ல. +91 அது இந்தியான்னு கன்சிடர் பண்ணிக்க. +87 துபாய், 97 பிளஸ் இதுனா இது பிளஸ் இதுனா அவன் சேவ் பண்ணிருப்பான். எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் Yes, ஆ sir. எஸ் சார். அப்ப அந்த இடத்துலலாம் அவன் என்ன யூஸ் பண்றான்? ஃபாரின் கீயை யூஸ் பண்றான். புரியுதா? புரியுதுல கைஸ்? புரியுது சார். ஆ இதான் கான்செப்ட் ஆக்சுவலா. ஓகேவா? இப்போ இது நீங்க என்ன பண்ணுங்க, இது ஒரு போட்டோ எடுங்க அப்படியே. ஏன்னா இது குழப்பி விட்டுரும் உங்களுக்கு. எனக்கே இங்க பார்க்கறது குழப்புது. இதை நீங்க வேணா நான் உங்களுக்கு இதுல அமுச்சு விட்டுறவா? இந்த 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 இந்த- இதை இதை வேணா இதை நீங்க பாத்துக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே. இதை வேணா நான் உங்களுக்கு நான் நோட் பண்ணல கூட போட்டு அனுப்புறேன். கீழே இருக்கிறது தேவை கிடையாது. அது ஜாயின் அடுத்து வரும். இல்ல இதை வேணா இப்ப போட்டு பாக்குறீங்களா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? டைம் தரேன். ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம் சார். சரி இந்தாங்க, இதை வேணா உங்களுக்கு நான் இப்போ சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபினான்ஸ் இது மட்டும் சும்மா ஏதாவது டிபார்ட்மெண்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகேவா? 5 to 10 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்க இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்தாங்க வேணா இந்த கோடை வேணா நீங்க இதை வேணா போட்டோ எடுத்துக்கோங்க. இதை ஒரு போட்டோ எடுங்க கைஸ். இதை போட்டோ எடுங்க. 2 டேபிளுக்குமே டேட்டா கிரியேட் பண்ணணும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு. போட்டோ எடுத்துட்டீங்களா? Yes, sir. இந்தாங்க அப்படியே இதை ஒரு போட்டோ எடுங்க. இந்த டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகணும் அதை போட்டோ எடுங்க. எடுத்துட்டீங்களா? Yes, sir. இது தேவையில்லை, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அந்த செலக்ட் ஸ்டார் தான். ஓகேவா? இந்த இதை ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. நான் ஏன்னா அந்த செலக்ட் ஸ்டார்லாம் கொடுத்துருக்கேன்ல, இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எப்படி டிஸ்ப்ளே பண்ணுங்கிறத போட்டோ எடுத்துக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்ல வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதை வந்து பிரைமரி கீயா செட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் ஐடி அது ஈஸி. இதுல மட்டும் தான் கோடிங் டிஃபரெண்டா வரும். ஓகேவா? என்ன அப்படின்னா எப்படி சார் கிரியேட் ஆகும்னா இந்த கோடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இதான் அந்த அங்க போட்டோ எடுத்துருப்பீங்க. ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை ஆட் பண்றேன். ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை ஃபாரின் கீயா ரெஃபர் பண்றேன். ஓகே, ஃபாரின் கீயா அந்த டிபார்ட்மெண்ட் செட் பண்றேன். ஏன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அங்க கம்பல்சரியா இருக்கணும். நீ யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து இதுல இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப அதை ரெஃபரன்ஸ் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. அப்ப இந்த இதை நான் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். டிபார்ட்மெண்ட்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல நீ கொடுக்குற அடே அவன் டைப் பண்றான்டா, 1 கொடுக்கா 1 இருக்குனே, 2 இருக்கா இருக்குனே, 3 இருக்கா இருக்குனே, 4 இருக்கா இல்ல, அப்ப அது சேவ் ஆகாது. புரியுதா கைஸ்? புரியுதா ஃபாரின் கீ நாட்டு? ஓகே. அப்ப வேற ஒரு டேபிள்ல இப்ப டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து ஃபாரின் கீ டிபார்ட்மெண்ட் ஐடி அந்த ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணணும் நீங்க. அதான் முக்கியம். ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, இதை நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் தரேன். 10:15 நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, புரியுதா? பண்ணி பாருங்க. நான் லைன்ல இருக்கேன். தனி விஷயம் தரேன் நானும். பண்ணி பாருங்க கைஸ்.
வருது சார். ஓகே, அதர்ஸ்? வருது சார். பிரியா, விஜி பண்ணி பார்த்தீங்களா? ஒரு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? ஓகே, ஏன்னா அந்த பிரைமரி கீ கான்செப்ட் ஃபாரின் கீ கான்செப்ட் ஏன் இம்பார்ட்டன் இப்போ புரியுதுல உங்களுக்கு? ஓகே, ஏன்னா நீ ஒவ்வொரு தடவை போய் ஏன்னா எம்சிஏ நீ டைப் பண்ற, நீ போய் ஒன்றும் இல்லை, நீ ஸ்டோர் பண்ற, நீ ஸ்டோர் பண்றப்ப நீ ஸ்மால் லெட்டர் டைப் பண்றியா இல்ல கேபிட்டல் லெட்டர் டைப் பண்றியா இல்ல எம்முக்கு மட்டும் கேப்ஸ் போட்டு மற்ற ஸ்மால் லெட்டர் போறியான்னு தெரியாது. கரெக்டா கைஸ்? அதனால என்ன இஷ்யூ ஆகும்னா டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகுறப்ப வந்து டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகுறப்ப பஞ்சாயத்து வரும். டேட்டாவை எடுத்துட்டு அவங்க ப்ராசஸ் பண்றப்ப பஞ்சாயத்து வரும். இது நிறைய நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சாயத்தெல்லாம் வராம இருக்கிறதுக்காக நீ டேபிள் கிரியேட் பண்றப்பயே இந்த ஒரு ரூலை செட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்ப நீ ஒரு டேட்டா ஃபாரின் கீயா செட் பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து எம்சிஏ அதே நீ அந்த இப்ப தேவா நீ எந்த ஜாயின் பண்ற எம்சிஏவா, நீ எம்சிஏன்னு போய் நான் டைப் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? அப்ப அதுக்கு போல அந்த ஐடியா கோர்ஸோட ஐடியா நான் போட்டு போயிருவேன், அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியா நான் போட்டு போயிருவேன். அவ்வளவுதான். அந்த ஐடி என்ன நாள் இருக்கலாம். ஓகே, அந்த ஐடி திரும்ப வராதுல்ல, ஏன்னா அங்க நான் பிரைமரிக்கே செட் பண்ணிருக்கேன்ல. கரெக்ட் தானே? ஓகே, ஏன்னா இப்ப எம்சிஏக்கும் ஒன்னா நம்பர் ஐடி பிசிஏக்கும் ஒன்னா நம்பர் ஐடி கொடுக்க முடியாதுல்ல. கரெக்டா கைஸ்? எப்படி பார்த்தா லாக் ஆகுதுல்ல. இப்ப தெரியுதா ஏன் அதை வந்து நம்ம பிரைமரி கீயா கொடுக்குறோம்? அது அந்த பிரைமரி கீயா கொடுத்தாதான் இங்க நீங்க இந்த ஃபாரின் கீக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ், அந்த வேர்டை மறந்துடாதீங்க, இன்டர்வியூல சொல்லுங்க. ரெஃபரன்சஸ் அந்த பர்டிகுலர் கீ, அந்த பிரைமரி கீயை கொடுக்கணும். அப்ப நீ கொடுக்குறப்ப அந்த எம்சிஏ கொடுக்கறது போல நீ எம்சிஏவா, அப்ப எம்சியோட கோடு நம்பர் 1, அப்ப பிசிஏவா 2, அப்ப பிடெக்கா 3, ஐடியா 4 அப்படின்னு கொடுத்தா அங்க நீ ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம் டேட்டாவை. ஒரு டேட்டா பேஸ் வந்து நீ டேட்டா எடுக்கிறப்ப அது ஈஸியா நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? இதுதான் கான்செப்ட். ஓகே, சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அப்ப கன்ஸ்ட்ரைன்ஸ்லயே நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? நாட்னல் கன்ஸ்ட்ரைன், யூனிக் கன்ஸ்ட்ரைன், பிரைமரி கீ யூனிக்கும் போத் ஆர் சேம். ஓகேவா? சோ அப்புறம் வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? எஸ் சார். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்த ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு. ஓகே, ஏன் சார் இதை மட்டும் இன்டெப்தா, இது எல்லாமே இன்டெப்தா டீச் பண்ணி ஆகணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஓகேவா? சோ அடுத்த ஒரு கன்ஸ்ட்ரைன்ங்கிறது என்ன அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செக் கன்ஸ்ட்ரைன்னா என்ன சார்? நோட் பண்ணிக்கோங்க. செக், இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? செக் கன்ஸ்ட்ரைன்ங்கிறது என்ன அப்படின்னா இப்ப வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். அந்த டேபிள்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்ப நேம் வாங்குறேன், ஃபர்ஸ்ட் நேம் வாங்குறேன், லாஸ்ட் நேம் வாங்குறேன், ஏஜ் வாங்குறேன். ஓகே, சோ நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கிரியேட் ஸ்பேஸ், ஓகே, கிரியேட் டேபிள் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். மை ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், STUDENTS ஸ்டூடெண்ட்ஸ்ன்ட்டு. நல்லா கவனிங்க, அங்க வந்து ஐடி அதே மட்டும் இன்டீஜரா வாங்குறேன், அதை வந்து நான் பிரைமரி கீயா நான் செட் பண்ணிடுவேன். ஓகே, பிரைமரி கீயா நான் செட் பண்ணிடுவேன். ஓகே, அப்புறம் வந்து வேற என்னப்பா, நேம் வாங்கிக்கிறேன், நேம் ஃபுல் நேம் அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஃபுல் நேம் அதை வந்து நான் வேர்க்கர் 255 செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை வந்து நாட் நல்லா கூட நீங்க போட்டுக்கோங்க. ஏஜ் நல்லா கவனிங்க, இங்க தான் இந்த டாபிக்கே வரும். ஏஜ் வந்து இன்டீஜரா இருக்கும். ஓகேவா? சோ இதுவும் நீங்க நாட் நல்லா செட் பண்ணிக்கலாம், நாட் நல்லா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் என்ன ஒண்ணு நல்லா கவனிங்க, ஏஜ வந்து நான் சொல்றேன் 18 வயசுக்கு 18 அல்லது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் சொல்றேன். புரியுதா கைஸ்? அப்ப இப்ப உன் வயசு 15, நீ போய் இங்க போய் ஒரு டேட்டாவை நீ என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றனா அது சேவ் ஆகாது. புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, அது எப்படி சார் நீங்க செட் பண்ணுவீங்க? டைப் பண்றவன் என்னனாலும் டைப் பண்ணுவான். ஏன் 5ஆம் நம்பர் 5 கூட ஏஜ் போடுவான், 10 கூட ஏஜ் போடுவான். அப்ப நீ பொழைச்ச பிள்ளை, நீ விவரமா இருக்கேன்னா நீ கோடிங்லயே போடு. அதான் சொன்னேன், அந்த காலத்திலேயே நம்ம செட் பண்ணு, அவனை நிப்பாட்டு. அப்ப அங்க நீ ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ற. எப்படின்னா இப்படி செக் கூட கண்ணா ஒத்து பாருங்க. செக் எப்படி டைப் பண்றேன்னு பாருங்க. செக் செக் அப்படின்னு போட்டு ரவுண்ட் பிராக்கெட்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு ரவுண்ட் பிராக்கெட்ல அந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு போடு. அப்ப இந்த செக் கன்ஸ்ட்ரைன்ட் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுதுல? போட்டு ரவுண்ட் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணி என்டர், நமக்கு ஒரு குறி ஓகே ஆயிடுச்சுல. புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? அப்ப அந்த ஏஜ் வந்து இன்டீஜரா கம்பல்சரி இருக்கணும். அப்பனா தானே இந்த கண்டிஷன் எடுக்கும். நீ போய் வார்க்கேர போய் கண்டிஷன்ல போட்டா என்ன கணக்காது? அப்ப ஏஜ் வந்து 18 அல்லது 18க்கு மேல இருந்தா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆதான் இது போய் ஸ்டோர் பண்ணவே அலோவ் பண்ணும். ஓகே, இதுக்கு பேரு தான் செக் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் டேட்டா நான் ஃபில் பண்றேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்னது? மை ஸ்டூடெண்ட்ஸ், STUDENTS மை ஸ்டூடெண்ட்ஸ். ஐடி வந்து ஒரு 101ன்னு கொடுக்குறேன். ஃபுல் நேம் வந்து இப்போ விஜி அப்படின்னு கொடுக்குறேன்.
ஏஜ் வந்து 13ன்னு கொடுக்குறேன். ஓகே 15 ஏஜ் வந்து இப்போ 19ன்னு கொடுக்குறேன். சரி 18 கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே இப்படியும் கொடுத்து சேவ் பண்ணலாம். ஓகே ஓ எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் இப்படி வருமா? சாரி MySQLக்கு நான் இந்த எஸ்கியூஎல் சர்வர் நாமாவே போட்டுட்டு இருக்கேன். இதில் வந்து எது எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஐடி, அப்புறம் ஃபுல் நேமு, அப்புறம் ஏஜ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் வேல்யூஸ் ஸ்பேஸ் ரவுண்ட் ப்ராக்கெட்ல இப்படி வரணும். இதுதான் வந்து MySQLக்கு இப்படி போடணும். ஓகே ஸோ இப்போ நான் என்டர் அமுக்குறேன். டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே விஜயோட டேட்டா ஆட் ஆயிருச்சு. ஏன் ஆட் ஆயிருச்சு? ஏன்னா அவங்க ஏஜ் 18 அல்லது 18க்கு மேல அவங்க ஏஜ் இருக்குல்ல. சரி இப்போ இன்னொரு டேட்டா நான் ஆட் பண்றேன். ஓகே நல்லா கவனிங்க. 1 or 2 ஏன்னா நான் பிரைமரி கீயா போட்டிருக்கேன், இல்லைன்னா எரர் வரும். பிரியான்னு போடுறேன். பிரியாவோட ஏஜ் 17ன்னு போடுறேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் என்டர் அமுக்குறேன். எரர் வருதா? அது என்ன எரர் வருது? படிங்க படிங்க கைஸ். That constraint is violated. அப்ப செக் கன்ஸ்ட்ரைன்ட் மை ஸ்டூடெண்ட் செக் 1 இஸ் வயலேட்டட் அப்படின்னு என்னது? அதை அங்க அலோவ் பண்ண மாட்டேங்குது. அங்க செக் கன்ஸ்ட்ரைன்ட் ஒன்று இருக்கு. ஏன்னா 18க்கு மேல அவங்க ஏஜ் கிடையாது, 18 இல்ல அவங்க ஏஜ், அதனால அலோவ் பண்ணல. புரியுதா கைஸ்? இப்போ நான் வந்து அவங்க ஏஜ் நான் 19 கொடுத்து என்டர் அமுக்குறேன். சேவ் ஆயிடுச்சா? ஓகே சோ அவ்வளவுதான். இப்போ அவங்க டேட்டா ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் செக் கன்ஸ்ட்ரைன்ட். எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். புரியுது. ஓகே அழகா ஒரு போட்டோ எடுங்க பாப்போம். இந்த பேஜ் செக் கன்ஸ்ட்ரைன்ட் நோட்ல எழுதுங்க. எனக்கு இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க, அப்படியே நான் அப்படியே கடன்னு சொன்னேன். நான் எதுல அடி ஆகினேன்னா இந்த ஃபாரின் கீழே நான் கொஞ்சம் தப்பு விட்டேன். அது ப்ராப்பரா என்னால ஆன்சர் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த இடத்துல இங்கிலீஷ்ல எனக்கு நாலேஜ் டக்குன்னு சொல்ல முடியல. அப்படின்னா நான் ஒரு கம்பெனில செலக்ட் ஆயிருந்திருப்பேன். இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அது இதெல்லாம் கேட்டாங்க. எனக்குலாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. பிரைமரிக்கு என்ன அப்படியே கேட்டாங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் நீ தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும்னு சொன்னேன். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் தெரியும் அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த நாட் நல்ல நான் சொல்லவே இல்லை. எடுத்தோட்டையுமே பிரைமரிக்கு ஃபாரின் கீ தான் நான் சொன்னேன். அப்புறம் இதை சொன்னேன், இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னேன். அவ்வளவுதான். அவங்க என்ன நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்ப என்னென்ன இருக்கு பாருங்க. நாட் நல்லு, யூனிக், பிரைமரி கீ. இதுல இன்னொன்னு கேட்டான், யூனிக் கன்ஸ்ட்ரெயினுக்கும் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்? நோட் பண்ணுங்க கைஸ். இன்டர்வியூ கொஸ்டின் நெட்ல சும்மா கூகுள்ல போட்டாலே வரும். அதை நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கேட்டாங்க? அதான் அடுத்து என்ன இருக்கு, என்ன பார்த்திருக்கோம்? யூனிக், பிரைமரி கீ, ஃபாரின் கீ எடுத்து பார்த்தோம். ஃபாரின் கீ தான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா பிராக்டிஸ் பண்ணி 2 தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மனப்பாடம் ஆயிரும். ஆன்சர் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் ஃபாரின் கீ வந்து. ஓகே அடுத்து வந்து செக். ஓகேவா? செக் கன்ஸ்ட்ரைன்ட். ஓகே நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். போட்டோ எடுத்துட்டீங்களா? சூப்பர். இப்போ அடுத்து என்னன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட். ஓகேவா? இதான் லாஸ்ட் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட். இது என்ன சார் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். நல்லா கவனிங்க. ஒரு டேபிள் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இதே டேபிளே வச்சுக்குவோம். இருங்க வேணாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணுவோம். அந்த டேபிள் வந்து என்னன்னா இந்தியா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்தியா அப்படின்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். ஓகே அதுல ஐடி வந்து இன்டா செட் பண்றேன். அதையும் பிரைமரி கீ. ஐடினாலே பிரைமரி கீ தான் கைஸ், அதை மனசுல வச்சுக்கோங்க. பிரைமரி கீயா நான் செட் பண்றேன். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இந்தியா, அப்புறம் வந்து ஐடி வந்து பிரைமரி கீயா, அப்புறம் வந்து ஸ்டேட்ஸ் நேம் அப்படின்னு போட்டு வேர்கேர் 255. ஓகே அது நாட் நல்லா வச்சுக்கோங்க. என்னமோ பண்ணிக்கோங்க. கமா நல்லா கவனிங்க. பின்கோடு அப்படின்னு ஒன்று போடுறேன். பின்கோடு வந்து பின்கோடுன்னு ஒன்று போட்டு அதுக்கும் இன்டிஜராகவே செட் பண்ணிக்கோமா? சரி ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கோம். ஓகே இன்டிஜரா நான் செட் பண்ணிட்டேன். இல்லைனா பின்கோடு வந்து வேர்கேர், ஏன்னா பிளஸ் போடணும்ல, அதனால அது வேர்கேர்னு போட்டுக்கோம். ஓகே வேர்கேர் 255. ஓகே கொடுத்துட்டேன். புரியுதா கைஸ்? டபுள் பிராக்கெட் போட்டு இப்போ என்டர் அமுக்குனீங்கன்னா அது கிரியேட் ஆயிரும். ஓகே இதுல என்ன சார் வந்து டிஃபால்ட்னா என்ன சார்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஐடி வந்து நீங்க கொடுப்பீங்க, ஸ்டேட்ஸ் நேம் வந்து நீங்க கொடுப்பீங்க, பின்கோடும் நீங்க கொடுப்பீங்க. ஆனா நீங்க இந்தியாவோட பின்கோடு என்ன டிஃபால்ட்டா சும்மா சொல்லுங்களேன். இல்லைன்னா பின்கோடு வந்து இப்போ ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. ஃபோன் பின்கோடுன்னு மாத்திக்கோங்க. ஆக்சுவலா ஃபோன் பின்கோடு, ஃபோன் பின் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபோன் அது என்ன கை சொல்லுவாங்க?
கண்ட்ரி கோடா என்னமோ சொல்லுவாங்களே, ஃபோன் கோடா, சிப் கோடு ஏதோ ஜிப் கோடா, அது என்ன சொல்லுவாங்க? இல்ல அந்த +91 பிளஸ் அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க இந்தியாவோட கோடுக்கு? ஃபோன் கோடா? கண்ட்ரி சரி. கோடு தான் sir சொல்லுவாங்க. கண்ட்ரி கோடு காட் இட். கண்ட்ரி கோட். அப்ப கண்ட்ரி கோடு வந்து அப்ப என்ன அர்த்தம்? கண்ட்ரி கோடு வந்து டிஃபால்ட்டாவே 91 தான். +91 91 தானே, +91 தானே. ஓகே. ஆனா அதை போய் யூசர் வீம்புக்குன்னு எவனாவது மாத்தி கொடுத்துருவான். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கண்ட்ரி கோடுக்கு மட்டும் ஓகேவா டிஃபால்ட் அப்படின்னு ஒன்னு கொடுத்துட்டு அதுல சிங்கிள் குவாட்ஸ்ல தான் போடணும். +91 அப்படின்னு நான் போட்டுறேன். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரி ஒன். Yes, sir. ஓகே, நீ கண்ட்ரி கோட் கொடுக்கவே வேணாம். ஓகேவா? புரியுதா? சோ இப்போ இன்சர்ட் இன்டோ டேபிள் நேம் வந்து இந்தியா. ஓகே, ஐடி வந்து சும்மா நான் 1, ஸ்டேட் நேம் வந்து நான் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு. ஓகே, கண்ட்ரி கோடு வந்து நான் கொடுக்கல, நல்லா கவனிங்க, நான் கொடுக்கல. ஓகே, செமிகோலன் வச்சு என்ட்ரு அமுக்குறேன். இல்ல இருங்க. ரைட் காட் இட். கண்ட்ரி கோடு வந்து நான் தப்பா போடுறேன். ஓகேவா? டபுள் குவாட்ஸ்ல வந்து நான் +78ன்னு ஏதோ ஒரு ஆர்வத்துல நான் எங்கேயோ நான் போட்டேன். ஓகேவா? இருங்க. யூ ஹேவ் எரர் சின்டாக்ஸ் செக் மேனுவல் கரஸ்பாண்ட் யுவர் MySQL சர்வர்ஸ் அண்ட் ரைட் சின்டாக்ஸ். திருப்ப அந்த இஷ்யூ விடுறேன் பாருங்க. எனக்கு இந்த எஸ்கியூஎல் சர்வர் நாமாவே வருது. ஆஃபீஸில் இப்படி தான் நான் கோட் போடுவோம். ஓகே, இன்சர்ட் இன்டோ உன்னோட டேபிள் நேம் இதெல்லாம், சரி உங்க காலம் நேம் என்னது? ஐடி ஸ்டேட்ஸ் நேம் ஸ்டேட்ஸ் நேம், அப்புறம் கண்ட்ரி கோட் COUNTRY கண்ட்ரி கோட். ஓகே, கண்ட்ரி கோட் அப்புறம் ஸ்பேஸ் வேல்யூஸ் இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். அது மறந்துடாதீங்க. ஓகேவா? ஏன்னா அந்த இருக்கிற காலத்தை ஃபுல்லா நீ கொடுக்கணும், எந்தெந்த காலத்துல வேல்யூ இன்சர்ட் பண்ற அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இப்போ வந்து நான் கண்ட்ரி கோடுக்கு நான் கொடுக்கவே இல்லை. இப்போ கண்ட்ரி கோடா நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, எடுத்து விட்டு ரன் பண்றேன். வேல்யூஸ் வந்து நான் 2க்கு மட்டும் தான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. ஐடிக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன், ஸ்டேட்ஸ் நேம் வந்து தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். கவனிக்கிறீங்களா கைஸ்? புரியுதுல நான் என்ன பண்ணிருக்கேன்? Yes, sir. கொரி ஓகே ஆயிருச்சு. ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்தியா. ஓகே, செமிகோலன் கிளிக் என்டர். ஓகே, பாத்தீங்களா? புரியுதா? அப்ப நான் ஐடி வந்து கொடுத்தேன், தமிழ்நாடுன்னு கொடுத்தேன், ஆனா நான் கண்ட்ரி கோடு கொடுக்கவே கிடையாது. ஆனா அது டிஃபால்ட்டா 91 வந்துருச்சு. பாத்தீங்களா? எஸ்ஆர் எவ்ரி ஒன். Yes, sir. அப்ப நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஒரு டேட்டா வந்து நான் இன்சர்ட் பண்ணுங்கிற எனக்கு தேவை கிடையாது. அது டிஃபால்ட்டாவே வந்துடும் 91ன்ட்டு. புரியுதா? சரி சார், இப்ப நான் தப்பா கொடுத்தா என்ன சார் வரும்? சரி, அந்த இடத்துல நீங்க போங்களேன். இப்ப ஸ்டேட் நேம்ஸ் போட்டு கண்ட்ரி கோடு நீங்க ஆட் பண்றீங்க. கண்ட்ரி அண்டர்ஸ்கோர் கோடு வேல்யூஸ்ல வந்து பிரைமரி கீயா போட்டிருக்கேனா? அப்ப அந்த இடத்துல நான் 2ன்னு கொடுக்குறேன். இங்க வந்து நான் கேரளா அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நான் +34ன்னு தெரியாம நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆட் ஆகுமா? ஆட் ஆகுது. ஓகேவா? ஆனா நீங்க ரன் பண்ணீங்கன்னா இது டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்குதா? ஓகே. அதாவது அப்ப நீங்க கொடுக்காம இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டா 91 எடுத்துக்கும், நீங்க கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்குது. அந்த கணக்கு புரியுதா கைஸ்? Yes, sir. காட் இட். ஓகே, புரியுதா? அதாவது நீ கொடுத்துட்ட அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, அது போய் ஸ்டோர் ஆகுது. இல்லனா இதையும் நீங்க என்ன செக் பண்ணணும்? செக் அது வந்து +1ன்னு நம்ம செக் பண்ணணும். அப்ப கோடா மாத்தணும் நம்ம. கரெக்ட் தானே? இப்ப கோடா மாத்தணும் தானே? அப்ப இருங்க, இத திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுற மாட்டாருமே. அதாவது என்ன கணக்குனா ஒண்ணு இல்ல, இந்த கிரியேட் டேபிள்ல நீங்க கை வைக்கணும். இப்ப நான் டிஃபால்ட் கொடுத்துருக்கேன்லப்பா, இதுல ஒரு கமா போட்டு செக். ஓகே, செக் எப்படி போடுவீங்க? செக் அந்த கண்டிஷன் ஒன்னு போட்டு ரவுண்ட் பிராக்கெட் போட்டீங்களா? எஸ் ஆர் நோ? Yes, sir. அப்ப அந்த செக் அந்த கண்ட்ரி கோடு வந்து ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, டபுள் ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு +91 மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் கோட போட்டுறேன். எப்படி புரிஞ்சா உங்களுக்கு லாஜிக்? புரியுதா? புரிஞ்சு. இப்ப நீ பண்றப்ப நீ 91 தவிர நீ வேற ஏதாவது போட்டேன்னா உனக்கு இஷ்யூ ஆகும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்படியும் நீங்க கோட செட் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு இந்த செக் கோட்லாம் வேணாம், அவன் என்ன கொடுக்குறானோ அது வந்துற போகுது, இல்லைன்னா டிஃபால்ட்டா எனக்கு இது வந்துற போகுது அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா உனக்கு எதுவுமே கொடுக்கலனா அது டிஃபால்ட்டா ஆட் ஆயிரும்பா. புரியுதுல கைஸ்? டிஃபால்ட்னா என்னன்னு? சார் ஓகே, இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.
ஓகே. நோட் பண்ணீங்களா? பண்ணியாச்சு சார். ஓகே, ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். அதை நான் சொல்றேன், பட் இருந்தாலும் இதையும் சேர்த்து பண்ணுங்க. ஒரு சின்ன டாஸ்க் தான். என்னென்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஓகே, இன்டீஜரு, வேர்கேரு, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இதை தாண்டி நிறைய இருக்கு. டைம் ஸ்டாம்ப்பு, ஓகே, இந்த மட்டும் நிறைய இருக்கு. அதுல என்னென்ன டேட்டா டைப்ஸ் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, எஸ்கியூஎல் டேட்டா டைப்ஸ்ன்னு நீங்க கூகுளில் போட்டாலே வரும். அதை நீங்க வந்து நோட்லயோ இல்ல ஒரு டாக்குமெண்ட்லயோ எனக்கு பண்ணி இன்னொரு அசைன்மெண்ட் கொடுப்பேன். அதை அனுப்புறப்ப சேர்த்து அனுப்புங்க. புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, நிறைய இருக்குப்பா. வேர்கேர் இருக்கு, கேரக்டர் இருக்கு, பைனரின் இருக்கு, டினி ப்ளோன்னு ஒன்று இருக்கு, டினி பிளாப்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்புறம் இமேஜ் ஃபைல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு பிளாப்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது மட்டும் நிறைய இருக்கு கைஸ். அத ஒரு 10-15 இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே, இட்ஸ் மை கெஸ். ஓகே, நானே அவ்வளவு யூஸ் பண்ணது கிடையாது. ஓகே, நிறைய இருக்கு. ஆனா ஒரு 10ஆவது நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன இருக்குங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி, அது ஏன் அதாவது இப்ப வேர்கேர்னா வேர்கேரை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளேஷனோட எனக்கு வேணும். ஓகேவா? அதை எனக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி எனக்கு அசைன்மெண்டா அனுப்புங்க. பண்ணலாமா? இதை நீங்க ChatGPT போட்டாலே வரும் கைஸ். அப்படியே ஆனா நீங்க படிங்க, சும்மா கடமைக்குன்னு காப்பி கேட் பண்ணிடாதீங்கப்பா. ஏன் சொல்றேன்னா இன்டர்வியூல வந்து திடீர்னு கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து இது என்ன டேட்டா டைப்னு கேட்டாங்கன்னா நீங்க லாக் ஆயிடுவீங்க. அதுக்காக தான் சொல்றேன். புரியுதுல கைஸ்? ஓகே சார். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்தா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மேலோட்டமா உங்களுக்கே தெரியும். மேலோட்டமெல்லாம் இந்த அளவுக்கு நான் என்ட்ராயிங் மேல சும்மா மேலோட்டமான சொல்லி கொடுக்கணும்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றது எப்படி, டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது எப்படி, அதில் டேபிள் கிரியேட் பண்றது, டேட்டா இன்சர்ட் பண்றது, டேட்டா வியூ பண்ணி பார்க்கறது, எப்படி அப்டேட் பண்றது, எப்படி டிலீட் பண்றது, அவ்வளவுதான் ஓவர் SQL. இது தெரிஞ்சா போதும் பேசிக்கா. ஆனா உங்களுக்கு ரொம்ப இன்டெப்தா சொல்லி தரதுக்கு ரீசன் இவ்வளவுதான் SQL. ஓகே, இது இல்லாம அடுத்த செட் இருக்கு. நாளைக்கு செட், நாளைக்கு அதை நான் முடிச்சிருவேன். நாளைக்கு வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? டேட்டாவை வச்சு ஆக்சஸ் பண்றது எல்லாமே இதுக்கப்புறம் தான். அதை நான் சொல்லி கொடுத்துறேன்னா உங்களுக்கு SQL தரவா தெரிஞ்சிடும். ஒரு முக்கியமா ஒரு டேட்டாவை அப்டேட் பண்றது, டிலீட் பண்றது, ஜாயின் பண்றது, ஃபில்டர் பண்றது, ஆர்டர் பண்றது, அதுல ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் SQL நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் நீங்க படிச்சாலே அப்ப SQL, பைத்தான், ஜாங்கோ, ஃப்ரண்ட் எண்ட், இந்த 4 செட் நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஃப்ரண்ட் எண்ட்ல எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நான் என்ன டீச் பண்ணா அதை தான் கேட்பான். ஓகேவா? HTML, CSS, JavaScript, Bootstrap, React வரையும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஓகே, அது கோத்ரூ நான் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் படிச்சாலே போதும். பைத்தான், ஓகே, பைத்தான் முழுக்க டீச் பண்ணிருக்கேன். இன்னும் பெண்டிங் ஒன்னே தான் இருக்கு. அதுல ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? இது இல்லாம பைஸ்பார்க் வேற எக்ஸ்ட்ரா டீச் பண்றேன். இது இல்லாம PySQL-க்கும் சரி, இந்த SQL எப்படி பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி கோட் போடுறது, அது ஒன்று பெண்டிங் இருக்கு. அதை ஒன்று சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே நாளைக்கு முடிச்சிடும் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் வந்து இது நீங்க ஸ்ட்ராங் SQL ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. ஓகேவா? அப்புறம் வந்து ஜாங்கோ ஸ்ட்ராங் ஆக போறீங்க. ஓகே, இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறப்ப அது இல்லாம ரெஸ்ட் ஏபின்னு கடைசி கான்செப்ட் அது ஒன்று சொல்லி தர போறேன். ஓகே, அப்ப 4-5 செட்டு நீங்க படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா தப்பு யாருமே இல்லை. டெல் மீ கைஸ். புரியுது சார். அப்ப இந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இதையே ரொம்ப அதிகமா தான் நான் டீச் பண்றேன். ஓகே, சோ உங்க அக்டோபர்ல ஆரம்பிச்ச கோர்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி தொட்டுச்சு. ஓகே, இன்னுமே ஒரு 10-15 நாள் கிளாஸ் இருக்கு. ஓகே, 10 கிளாஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஸோ தயவு செஞ்சு நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேனோ அதை திரும்ப எடுத்து படிங்க, அடுத்து வேலை கிடைக்கிற வரைக்கும். புரியுதா? ஸோ ஜாப் கிடைக்கிற வரைக்கும் எடுத்து அந்த ப்ராப்ளம் சால்விங்க போட்டு பாருங்க. SQL ப்ரிப்பேர் பண்ணுங்க. SQL வந்து நான் சொல்றேன் மெயினா என்னென்ன கேட்பேன் அப்படின்னு, அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் பைத்தானுக்கு, அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் கைஸ். அடுத்த வேலைக்குள்ள என்ட்ரு ஆக வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அப்பதான் அது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்களுக்கு டெவலப் ஆகும். இதை நீங்க படிக்கிறப்பயே அதை நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இது இங்கிலீஷ் தான் நீங்க படிக்கிறீங்க. புரியுதா? ஓகே, சோ அதுக்காக தான் அந்த இன்டர்வியூ क्वेश्चंस நான் சென்ட் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி தமிழ்ல சொல்லி கொடுத்தேன், நீ வந்து MCA டேபிள்ரா அங்க ஒன்னு ஐடி வச்சிருக்கேன், இதை நீ அங்க இருந்து எப்படிடா பண்ணுவேன்னு தமிழ்ல சொன்னேன். அதை நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ क्वेश्चन ஒன்னு ஷேர் பண்றேன். புரியுதா? ஓகே, சோ உங்களுக்கு SQL-க்கும் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவேன். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைல் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் உங்க கணக்கு. புரியுதா? புரியுது. இதை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே, சோ ஓகே, எனக்கு நீங்க நாளைக்கு கிளாஸ் வரப்ப இன்னும் ஒரே ஒரு டாபிக் இப்ப டீச் பண்ணி முடிச்சிடுறேன். நாளைக்கு நீங்க கிளாஸ் வரப்ப எனக்கு ஒரு 10 டேட்டா ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ணிருக்கணும். அது வந்து
என்ன டேபிள் நாம நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்னு நீங்க வந்து பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, இன்னொன்னு ஜாவா ஸ்டூடெண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க. அதுல ஒரு 10 டேட்டா, இதுல ஒரு 10 டேட்டா. ஐடி கம்பல்சரியா பிரைமரியா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், சேலரி, இந்த ரெண்டையும், ஏஜ் இல்லைன்னா கோர்ஸ் ஃபீஸ் அதே மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? கோர்ஸ் ஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு எனக்கு வந்து ஒரு 5 காலம், ரெண்டு சிலே 5 காலம் இருக்கிற மாட்டோம், 10 டேட்டா. ஓகே, இது கிரியேட் பண்ணி வச்சுட்டு என் கிளாஸை ஜாயின் பண்ணுங்க. புரியுதா கைஸ்? எஸ் சார். நாளைக்கு கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இதை நீங்க பண்ணுங்கப்பா, பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நான் வந்து சொல்லி தரப்ப உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, அங்க போய் நீங்க திருப்பியும் இப்போ டேட்டா 10 டேட்டா ஆட் பண்றதுக்கு விடிஞ்சிரும். ஓகேவா? ஏன்னா நாளைக்கு நான் ஒரு 15 டாபிக் கிட்ட டீச் பண்ணணும் நான் ஸ்டாப்பா. ஓகே, அதுக்காக தான் சொல்றேன். புரியுதா? ஓகே, 2 டேபிள் கிரியேட் பண்ணி 2 டேபிள்லயுமே 10 டேட்டா இருக்கணும். ஓகேவா? அதுல போய் MySQL ஒர்க் பெஞ்சில் போய் செக் பண்ணிக்கோங்க, அது டேட்டாலாம் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு. அதுதான் உங்க அசைன்மெண்ட். அதை பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு வந்து நீங்க அனுப்பலாம் வேணாம். நீங்க அனுப்ப வேண்டியது ஒன்னே ஒன்று, அந்த டேட்டா டைப்ஸ் மட்டும் எனக்கு நீங்க அனுப்பிச்சா போதும், அசைன்மெண்டா பண்ணி. புரியுதா? ஓகே சார். ஓகே கைஸ், குட். சோ இப்போ லாஸ்ட் கான்செப்ட் ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஜாங்கோல வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஓகே, ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா என்னன்னா, அது ஐடிக்கு மட்டும் தான் ஆட்டோ இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன சார் அப்படின்னா, ஏன்னா நீ ஒவ்வொரு தடவை நீ ஐடி வந்து 1 2 3 நீ கொடுத்துக்கிட்டு இருக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? இது சும்மா நான் ஒரு ஓரலா சொல்லி தரேன். இதை ஜாங்கோல உங்களுக்கு நான் கிளியரா பாக்குறேன். ஓகே, இது ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்கப்பா, கிரியேட் டேபிள் நேம் வந்து நான் சும்மா ஜாவா கைஸ், ஜாவா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன்ப்பா. ஓகே, அதில் வந்து ஐடி வச்சுக்கிறேன். ஐடி வந்து இன்ட்டு, அதை பிரைமரி கீயா நான் செட் பண்ணிக்குவேன். ஓகேவா? பிரைமரி கீயாவும் செட் பண்ணிடுவேன். அதை நல்லா கவனிங்க. ஆட்டோ இன்கிரிமெண்ட், ஆட்டோ ஐஃபன் இன்கிரிமெண்ட் இப்படிங்கிற அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது நீ வந்து ஐடிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் கிடையாது. நீ வேற ஏதோ ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கு இன்கிரிமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஐடிக்கு தான் ஆட்டோ இன்கிரிமெண்ட் வரும். ஆட்டோ இன்கிரிமெண்ட் இப்படி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து varchar 255. ஸோ இந்த மாட்டம் நீ போட்டு முடிச்சு விட்டுறலாம். புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன் குறி ஓகே ஆயிடுச்சா? அப்ப ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன். இப்போ ஒரு இன்சர்ட் பண்ற டேட்டாவை இன்சர்ட் இன்டு ஜாவா ஸ்டூடெண்ட்ஸ் STUDENTRS. நான் ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன், அதனால அப்படியே போடுறேன். போட்டு ஐடி, அப்புறம் வேற என்னது ஐடி நான் வந்து இப்ப நான் கொடுக்கல இப்போதைக்கு. நான் ஃபர்ஸ்ட் நேமுக்கு மட்டும் தான் நான் டேட்டா கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நேம் வந்து மட்டும் நான் வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூஸ் தேவா அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? செமிகோலன் கிளிக் என்டர். ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஓ, பிரைமரி கீயா அதை செட் பண்ணேனா? ஸ்டூடண்ட் நேம் இல்ல தப்பு, டேபிள் நேம் தப்பா கொடுத்திருக்கேன். எஸ் சார். இட்ஸ் இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஜாவா STUDNETRS. இப்போ தேவா வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்த இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ பிரியா, ஸோ அவங்கள வந்து இன்சர்ட் பண்றேன். ஓகே, அதுவும் இன்சர்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் இன்சர்ட் பண்றேன், விஜி. ஓகேவா? இன்சர்ட் பண்ணிட்டேன். 3 டேட்டா இன்சர்ட் பண்ணிருக்கேன். நான் ஐடி நம்பரே கொடுக்கல. கரெக்டா கைஸ்? ஓகே, இப்போ நான் வந்து டேட்டா வியூ பண்ணி பார்க்கறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இதை காப்பி பண்ணி போட்டுக்கோ. செமிகோலன் கிளிக் என்டர். பாத்தீங்களா? நான் நம்பர் நான் கொடுத்தேனா? சொல்லுங்க, ஐடி நம்பர் நான் கொடுத்தேனா? இல்ல சார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது இன்கிரிமெண்ட் ஆயிருக்கா? எஸ்ஆர் எவ்ரிஒன் டெல் மீ கைஸ். அப்ப ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா என்னன்னு தெரியுதா? ஏன் இந்த இடத்துல நான் ஆட்டோ இன்கிரிமெண்ட் போட்டேன்ட்டு, அந்த நம்பர் வந்து பிரைமரி கீயா கொடுக்கணும். இல்லனா ரிப்பீட் ஆகாது. ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா அடுத்தடுத்த ஒரு நம்பர் இன்கிரிமெண்ட் ஆகும். பட் ஆனா அந்த பிரைமரி கீ கொடுத்துக்கோங்க. ஆட்டோ இன்கிரிமெண்ட்னா அடுத்தடுத்த நம்பர் அதுவே இன்கிரிமெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். நீ வந்து ஐடி வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, இது வந்து ஜாங்கோல வரும். ஓகே, ஸோ போட்டோ எடுத்துக்கோங்க. இது ஒரு கான்செப்ட், ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஒரு கான்செப்ட். நிறைய இதுல செட் பண்ணலாம். ஆட்டோ இன்கிரிமெண்ட் வந்து ஈக்குவல் டு 100 டேட்டா தான் உன்னால வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க பண்ணலாம் ஐடி. ஸோ நிறைய பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு எனக்கு தேவையில்லை. பாருங்க, இந்த அளவுக்கு நான் இன்டெப்தா சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதா கைஸ்? உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இன்டெப்தா சொல்லி கொடுத்துருக்கேன்னு. ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றது, அதை டிராப் பண்ற வரைக்கும், பேக்கப் எடுத்து வைக்கிற வரைக்கும், டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளை டிராப் பண்றது, அந்த டேபிள் எப்படி ஆல்டர் பண்ணுவேன், ஆட், மாடிஃபை, டிலீட் பண்றது எப்படி டேபிள. ஓகே, அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லயே 5 கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் பண்ணி பார்த்தோம்? நாட் நல், யூனிக், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, செக், டிஃபால்ட். 6 கன்ஸ்ட்ரெயின்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது இல்லாம ஆட்டோ இன்கிரிமெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ பார்த்துருக்கோம். புரியுதா கைஸ்?
இதுக்கப்புறம் ஃபுல்லாவே டேட்டாவை வச்சு பார்க்க போறது தான். ஒரு டேட்டாவை வந்து எப்படி ஃபில்டர் அவுட் பண்றது, அது இன்சர்ட் பண்றதுல ப்ராப்பரா எப்படி இன்சர்ட் பண்றது, அதுல எப்படி வந்து மினிமம் மேக்ஸ் கவுண்ட் எப்படி எடுக்கிறது, ஆவரேஜ் எப்படி எடுக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஃபில்டர் அவுட் பண்றது. ஓகே, ஜாயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாயின்னா என்ன, குரூப்னா என்ன, ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு சொல்லி தரேன். ஓகே, புரியுதா கைஸ்? ஓகே சார். நாளைக்கு அதை சொல்லி கொடுத்துட்டேன்னா ஒரே ஒரு கோடு பைத்தானுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஓவர். அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட், பைஸ்பார்க், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. புரியுதா கைஸ்? இந்த வீக்கெண்டுக்குள்ள நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஜாங்கோ ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அடுத்த வாரத்துல இருந்து. புரியுதா? எஸ் சார். ஓகே, ஸோ வேற எதாவது கேட்கணுமா கைஸ்? ப்ராப்ளம் சால்விங் அனுப்பியிருக்கீங்களா சார்? ஆமா சார், அது இன்னும் நிறைய இருக்கா இல்லை இப்போதைக்கு அதான் அதுல தான் மேக்ஸிமம் கேட்பாங்க? இல்ல, அது ஃப்ரெஷருக்காக நான் அமைச்சிருக்கேன். அதுல ஃப்ரெஷருக்கு மோஸ்ட்லி அதுல இருந்து கேட்பாங்க. ஆனா அதை தாண்டி இப்ப நிறைய கேக்குறாங்க. நீங்க அதையும் படிங்க, பிளஸ் இன்டர்நெட்ல வந்து நீங்க சர்ச் பண்ணி படிங்க. புரியுதா? இப்ப டிசிஎஸ் ப்ராப்ளம் சால்விங் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின், இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ கொஸ்டின், விப்ரோ, ஹெச்சிஎல், ஜோகோ, இந்த மட்டும் கம்பெனி நேம் யூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருந்தா மோஸ்ட்லி கொஸ்டின் வரும். புரியுதா? எஸ் சார். அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க கைஸ். 80% நீங்க வெறும் ப்ராப்ளம் சால்விங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிச்சருக்கு அந்த 20%ல வந்து 10% எஸ்கியூலுக்கும் 10% தியரிக்கும் படிங்க. அவ்வளவுதான். அப்ப பாருங்க 80% ப்ராப்ளம் சால்விங் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். புரியுதா? எஸ் சார். அததான் உங்களுக்கு கோடிங். பசங்க இல்லையா எல்லாம் லாக் ஆகுறாங்கப்பா. ஓகே, நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே என்னோட பசங்க நல்லா தியரிட்டிக்கலா வந்து சொல்றதெல்லாம் பயங்கரமா சொல்றான், கோடிங்கும் ஆல்மோஸ்ட் போடுறான். ஆனா வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங்ல அடி ஆகிடுறாங்க. இப்ப இல்ல, முன்னாடி நான் நடந்ததை சொல்றேன். ப்ராப்ளம் சால்விங்ல வந்து ரொம்ப பசங்க அடி ஆனாங்க. அப்புறம் தான் நான் வந்து சரி ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் நிறைய சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அந்த கவுண்ட், சாரி அது என்னது, காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? அப்புறம் லேம்டா, ஃபில்டர், மேப், இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்ததுக்கு ரீசன் அதான். ஓகே, இன்னொரு இடையில ஒரு கிளாஸ் கூட நான் அரேஞ்ச் பண்ணி இன்னும் கூட ப்ராப்ளம் சால்விங் ஏதாவது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா சார்? ஓகே கைஸ், குட். ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேற எதுவும் கேட்கணுமா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.